தமிழ்நாடு ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஹோம் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ரெகுலேஷன் ஆக்ட் 2014 விலக்கு வேண்டும். சென்னை விடுதி உரிமையாளர்கள் மற்றும் பேயிங் கெஸ்ட் இயக்குபவர்கள் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை. சென்னை விடுதி உரிமையாளர்கள் மற்றும் பேயிங் கெஸ்ட் இயக்குபவர்கள் சங்கத்தின் சார்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய சங்கத்தினர், சமீபத்தில் அரசு வெளியிட்ட ஆணையின்படி பெண்கள் தங்கும் விடுதிகள் பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என்பதனை நாங்கள் அறிவோம். பெண்கள் விடுதிகளுக்கான உரிமம் பெறுவதில் விடுதிகள் நடத்தி வரும் எங்களுக்கு உள்ள சிரமம் என்னவென்றால், நாங்கள் விடுதி நடத்தி வரும் கட்டிடங்கள் பெரும்பாலானவை வாடகை கட்டிடங்கள் ஆகும். மேற்படி கட்டிடங்களின் உரிமையாளர்கள் கட்டிடத்திற்கான ஆவணங்களை எங்களுக்கு தருவதில்லை. இதனால் தி தமிழ்நாடு ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஹோம் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ரெகுலேஷன் ஆக்ட் 2014 குறிப்பிட்டுள்ள டி லைசன்ஸில் இருந்து எங்களுக்கு விலக்கு அளித்து உதவ வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். திருமதி கௌரி தனசேகரன், சென்னை ஹாஸ்டல் ஓனர்ஸ் அண்ட் பிஜி ஆப்ரேட்டர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட இந்த விடுதி தொழிலை கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் 2 தலைமுறையெல்லாம் வந்தாச்சு, நடத்திட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது சில சங்கடமான விஷயங்கள் எங்களுக்கு நடந்தது. 2019 நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்கள் மாறும்போதும் இதை பற்றி அவங்களுக்கு ஒரு மனு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த முறை கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக நாங்கள் சமூக நலத்துறை அமைச்சர் அவங்கள போய் பார்த்தோம். அதன் பிறகு பெண்கள் இவங்களை பார்த்துக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜெயஸ்ரீ முரளிதரன் மேடமே அவங்களையும் பார்த்தோம். அவங்களும் சில விஷயங்களை எங்ககிட்ட கேட்டாங்க. ரொம்ப கனிவாக எல்லாம் கேட்டு அவங்களும் எங்களுக்கு சாதகமான ஒரு பரிசீலனை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கும் விடுதி தொழிலை மூடி வைக்கணுங்கிறத யாருக்கும் எண்ணம் இல்லை. ஆனால் இந்த உரிமங்கள் 2014 ஆக்டில் போடப்பட்ட சட்டத்தில் இது வராது, எங்கள் விடுதிகள் உள்ளே வராது. அப்படிங்கிறதுனால அது ஆதரவற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு சட்டத்துக்குள்ளே விடுதிகள் சட்டம் வந்துடுச்சு. அதுக்கும் அந்த விடுதிகள் சட்டத்தை அதுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருந்தது. அது காப்பகம், இது ஒரு கமர்ஷியல், ஒரு ட்ரேடு விடுதி. ஒரு சிறிய தொகையை நாங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த சர்வீஸ் பண்ணுறோம். நாங்கள் இது ஒரு கமர்ஷியலாக இருந்தாலும் ஒரு சிறிய சர்வீஸோடு செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இதிலிருந்து எங்களுக்கு டிஃபார்முக்கு உண்டான விலக்கும் இந்த லைசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். நாங்கள் அதை புதுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எப்போ வேணாலும் எல்லா ஹாஸ்டல்ஸுமே அவங்க பார்த்துட்டே அவங்க கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ எங்களுக்கு நிம்மதியாக எங்களோட விடுதி தொழிலை நடத்துவதற்குண்டான வாய்ப்பை அவங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அதிகாரிகளும் எல்லாரும் கேட்கறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.